ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? அப்பா அம்மா பிள்ளைலாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் மீதியாகிறதுனால கோவை பொடி சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். வாங்க எல்லாம் சாப்பிடுங்க, விருப்பப்பட்டவங்களாம் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சரிங்களா? பாருங்க, இதுதான் கோவை பொடி சாப்பாடு. ஆவி பறக்கும் சாப்பாடு. ஆவி பறக்குதுங்களா? ஆவி பறக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் கோவக்கீரை இது கிடச்சிதுன்னா அதை பொடி பண்ணி அதில் நம்ம என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது எங்கள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது. இது பார்த்தீங்களா, கோவப்பொடி. இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பப்பட்டது எல்லாமே போட்டு செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா இருக்குது. பட்டை கலப்புது. நல்லெண்ணெயில் செஞ்சால் இதோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம ரிலேட்டிவ் யாராச்சும் வந்தாங்கனாலும் கூட சொல்லுங்கள் தயவுசெய்து. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கோவக்கீரை பிடிக்கும், ஒருத்தருக்கு கோவக்கீரை பிடிக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டும் கூட பூண்டு பொடி, அப்புறம் பருப்பு பொடி நிறைய இருக்குது இல்லைங்க, வெந்தய பொடி, மல்லிப்பொடி எல்லாமே போட்டு மல்லி சாப்பாடெல்லாம் செய்வாங்க. மல்லிப்பொடி காய வச்சு வறுத்து அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்குது, சூப்பராக இருக்குது. கடிச்சிக்கிறதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், இல்லைன்னா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா போதும். சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அண்ணனுக்கு பிடிச்சது ரொம்ப இந்த சாப்பாடு தான். வேணுங்களா பருப்பு போட்டுக்கலாம், பருப்புலாம் போட்டுக்கலாம், நல்லா இருக்குது. தாளிக்கீரை போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்குது. வேண்டாதவங்களும் கூட சாப்பிடுவாங்க. குழந்தைகளாம் இந்த கீரையே சாப்பிட மாட்டாங்க. இந்த கீரையில் என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா நமக்கெல்லாம் யூரின், ஒவ்வொருத்தர் ரொம்ப உடம்பா இருக்கிறவங்க யூரினே போக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இந்த கோவக்கீரை கொடுத்தா யூரின் போயிட்டே இருக்கும். சும்மா உப்பு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் கூட குடித்தா நல்லா யூரின் போகும். இது சாப்பிட்டா நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. பட்டை கிளப்புது. எங்கே கிடைச்சாலும் சரி கோவக்கீரை கிடச்சதுன்னா தயவுசெய்து கோவக்கீரை சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். புளியோதரை சாப்பாடு விட ஒரு நல்லா இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், நெசமாக அது நல்லா இருக்குமா, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அவங்க என்னன்ட்டாங்க, சூப்பராக இருக்குதுக்கா, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கண்ணே. செஞ்சதுனால நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோவில் பிடிச்சிருக்கா என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரியா? ஏதோ ஓரளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. சரிங்களா? ஏன்னா உங்களோட ஆதரவு இருக்குங்கிறது தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். இன்னும் ஆதரவு கொடுங்க. சரிங்களா? இந்த 2025 எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். வேறு என்ன விசேஷங்கள் நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூலிகையில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா காய்கறிகளை விட இந்த மாதிரி கீரை வகைகள் சாப்பிட்றது நல்ல. கீரை சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், தண்டங்கீரை சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், சிறுகீரை சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், தேங்காய் பால் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அதிகமாக பிடிக்காது கீரைகளெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கல, நல்லா சாப்பிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.